காப்போம்ட்டு குடி தண்ணீர் இல்லை, சரியான குடி தண்ணீர் இல்லாதனால இன்னைக்கு பல நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறோம். அதனுடைய இன்னைக்கு மருத்துவ பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் கையெழுத்து இயக்கம் மக்களுடைய கையெழுத்தை பெற்று அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்காக இந்த இயக்கம் இன்றைக்கு நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு குடிமகனும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் கடந்த 3 மாதங்களாக போலார் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்களை தங்கவயலுக்கு வர வைத்து பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸிலே 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை அவர் முன்னிலையிலே துவக்கப்பட்டது. அதே போன்று தங்கவயல் எம்எல்ஏவிடம் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், அவரும் இதை ஆதரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தங்கவயலில் இருக்கக்கூடிய பிஜிஎம்எல் நகரம் தான், இந்த நகரம் இருந்தால்தான் இந்த எம்ஜி மார்க்கெட் இருக்கும். அந்த தங்க சுரங்க குடியிருப்புகளை தொழிலாளர்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும். அதே போன்று பிஎம்எல் தொழிற்சாலையிலே இந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த ஊரிலே உயிர் காக்கக்கூடிய எந்த விதமான மருத்துவ வசதியும் இல்லாத பட்சத்திலே பிஜிஎம்எல் மருத்துவமனையை மிகப்பெரிய மருத்துவமனையாக மாற்றப்பட வேண்டும். தங்கவயலில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியாக பண்ணோம். ஏசியாவிலே பிரிட்டிஷ் காலத்துல ஒரு பெஸ்ட் மார்க்கெட்னு சொன்னா இந்த எம்ஜி மார்க்கெட், மகாத்மா காந்தி மார்க்கெட் தான். ஏன்னு சொன்னா கர்நாடகாவிலேயே ஒரு மார்க்கெட் உள்ள போனா ஒரு பொருளை வாங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போனோம், இன்னொரு பொருளை வாங்க இன்னொரு மார்க்கெட்டுக்கு போனோம். ஆனா எம்ஜி மார்க்கெட்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டா எல்லா பொருளையும் வாங்கிக்கின்னு வெளியே போலாம். இந்த நகரத்தினுடைய அழகு எதுன்னு சொன்னா இந்த எம்ஜி மார்க்கெட் தான். அந்த எம்ஜி மார்க்கெட் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் முனிசிபாலிட்டிக்கு வருது. இந்த எம்ஜி மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு சிறந்த மார்க்கெட்டா மாற்றப்படணும். இன்னைக்கு இருக்கிற மட்டன் மார்க்கெட் இருக்கலாம், சிக்கன் மார்க்கெட் இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இரும்பு மார்க்கெட்டா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு பொலிவடைந்த நிலையில ஒரு மோசமான ஒரு நிலையில இந்த மார்க்கெட் இருக்கிறதுனால கவர்மெண்ட் இந்த மார்க்கெட் ஒரு நல்ல சிறந்த மார்க்கெட்டா மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையில நாங்க இன்னைக்கு வச்சிருக்கிறோம். அதே போல இளைஞர்கள் இன்னைக்கு சீரழிஞ்சின்னு வராங்க. இளைஞர்கள் மத்தியத்தில் ஒரு போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கொண்டு வரணுன்றதுக்காக ஜிம்கானா மைதானத்தை திறக்கணும்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். எம்பி அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைமையில் இருக்கிறது இல்ல. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் ஒன்னு சேர்த்து இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் பண்ணி இருக்கிறோம். அரசியலை மறப்போம், நம்மள இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை மறப்போம். ஜாதி மரத்தை இருந்து வியாபாரிகள் இருந்து எல்லாரும் நேத்து ஜிம்மா மசீதில முஸ்லிம்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல பல கிறிஸ்துவ ஆலயங்கள்ல இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. தினப்பயணிகள் இன்னைக்கு ஆடு மாடு மாறி இந்த ஊர்ல சரியான ரயில் வசதி இல்ல. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா பெங்களூர்ல வேலை செஞ்சு அவங்க சம்பாரிச்சுன்னு வர காசுல இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வாங்குறாங்க. ஆனா அந்த தினப்பயணிகளுடைய கஷ்டத்தை இன்னைக்கு ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். அங்க சரியான ஒரு நிலைமையை உருவாக்கணும். கான்ட்ராக்ட் தொழிலாளி 5000 பேர் பெம்மல்ல இருக்கிறான். ஆனா அவனுக்கு கூலி உயர்வு இல்லாத இன்னைக்கு செத்து நிற்கிறான். அதனால இந்த ஊர்ல ஒரு சரியான நிலையில எல்லாத்தையும் இழந்ததை மீட்போம், இருப்பதை நாம் காப்போம். குடி தண்ணீர் இல்லை, சரியான குடி தண்ணீர் இல்லாதனால இன்னைக்கு பல நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறோம். அதனுடைய இன்னைக்கு மருத்துவ பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் கையெழுத்து இயக்கம் மக்களுடைய கையெழுத்தை பெற்று அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்காக இந்த இயக்கம் இன்றைக்கு நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு குடிமகனும் தங்கவயலில் பிறந்து அவன் எந்த மூலையில இருந்தாலும் கூட இந்த இயக்கத்திற்கு ஆதரித்து கையெழுத்து நடத்தப்பட வேண்டும். ஒன்றுபடுவோம், தங்கவயலை காப்போம் என்ற ஒரே கோஷத்தோடு, இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்கின்ற ஒரே கோஷத்தோடு இந்த இயக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கையெழுத்து இயக்கத்திலே நீங்களே முன்வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் இந்த ஊர் நல்லா இருந்ததா இந்த மார்க்கெட் இருக்க முடியும். அதனால நீங்களே முன்வந்து இந்த கையெழுத்து இயக்கத்திலே நீங்கள் பங்கேற்க வேண்டும். ஒவ்வொரு முன்வந்து கையெழுத்து இட வேண்டும். இந்த மார்க்கெட் அசோசியேஷனை நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் என்று கூறி இந்த கையெழுத்து இயக்கத்தை வெற்றி பெற செய்வீர்.